ஹேடா ஃபேரிஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம ஒரு பர்த்டே ரெக்வெஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். அவங்க தான் வந்து இந்த கண்டென்ட்டை வந்து இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து பர்த்டே. ஸோ அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா நம்ம ஃபேமிலி ஃபேரி சார்பாகவும் அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் மினி 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 ஹாப்பி பர்த்டே. நாம் இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். அண்ட் வந்து ஸ்டார்டிங் சீனு எதில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா கோர்ட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எஸ், கோர்ட்டில் இருந்து தான் ஸ்டோரியே வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்களும் ஷூகாவும் இப்போ கோர்ட்டில் தான் வந்து நின்றுட்டுருக்கீங்க. அங்கே கேட்குறாங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி சான்ஸு, நல்லா யோசித்து பதில் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு டிவோர்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிவோர்ஸ் வேணும் அப்படின்ட்டிங்கன்னா கன்ஃபார்ம் அது டிவோர்ஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நீங்கள் ஆமாம் எனக்கு வேணும், இவன் கூட எனக்கு வாழ எனக்கு பிடிக்கல, எனக்கு டிவோர்ஸ் வேணும். ஷூகாவா அவர் எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக தான் இருக்கார். அப்போது ஜட்ஜ் வந்து ஷூகா கிட்ட கேட்குறாரு, நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க, அப்போது உங்களுக்கும் இது ஓகே தானா? அவள் முடிவு எடுத்துட்டானா, எனக்கு அது அவள் என்ன நினைக்கிறாளோ அது எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி வந்து ஷூகாவும் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் ஆகிருச்சு உங்களுக்கும் ஷூகாவுக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட திரும்பி ஷூகாவை பார்க்கவே இல்லை. ஆனால் உங்களுக்குள்ளார வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், இல்லை வேண்டாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. பட் ஆனால் ஷூகா அது எதுவுமே சொல்ல, அவளுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அவருக்கு லைக் வந்து உங்களுக்கு நீ ஏன் ஒத்துக்கிட்ட போய் இன்னும் நான் மட்டும் ஏன்டா உன்னை பற்றி நான் நினைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ஷூகாவை பார்க்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுறீங்க. கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கல. ஷூகா வந்து அவரும் கொஞ்சம் எதிர்பார்த்துருப்பாரு, நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி, இல்லை நீங்களும் டிவோர்ஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்கன்னு அவரும் நினச்சிருந்துருப்பாரு. பட் ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க. அவரும் வந்து சரி அவள் முடிவு எடுத்துட்டா, அவள் இஷ்டப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து விட்டு இருந்திருப்பாரு. இப்படி தான் ஒரு 1 வீக் வந்து போயிருந்திருக்கும். நீங்கள் 1 வீக்குமே வந்து வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அழுகையாக வந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். நீங்கள் காலேஜ்க்கு போகிறீங்க, எப்பவும் போல் போகிற மாதிரி காலேஜுக்கு வந்து நீங்கள் அந்த 1 வீக் கழிச்சு நீங்கள் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியுமே வந்து என்னென்னலாம் நடத்துகிறாங்க அந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி எழுதி வச்சிருவீங்க. அந்த மாதிரி தான் வந்து போயிருந்துருக்கு. இப்போ நீங்கள் காலேஜுக்கு வந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் லைக் வந்து இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வராங்க. நீங்கள் ரொம்ப சோகமாக தான் ரொம்ப வீக்காக நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஏய் என்னடி ஆச்சு உனக்கு, ஒரு வாரமாக காலேஜுக்கு வரல, நோட்ஸை மட்டும் அனுப்பி வைங்க, என்ன நடத்துனாங்கன்னு சொல்லுங்கன்னு மட்டும் நீ சொல்லிவிட்டு வேறு எதுவுமே சொல்லலை, என்னடி ஆச்சு, ரொம்ப வீக்காக இருக்க, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்க, என்கிட்ட நீங்கள் எதையும் கேட்காதீங்க, கிளாஸுக்கு போகலாம், எனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ நான் அப்போ சொல்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் யாருமே என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து எதுவுமே கேட்கல. நீங்கள் வந்து இப்படி சொன்னதில் அவங்க வந்து எதுவுமே கேட்கல. இப்போ கிளாஸில் தான் வந்து எல்லாம் உட்காந்துட்ருக்கேன், கிளாஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. பெல்லும் அடிக்குது. உங்கள் கிளாஸுக்கு ப்ரொஃபஸர் வந்து வராரு. எல்லாம் அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுத்துருக்கும்போது உங்களோட பேரும் கூப்பிடப்படுது. நீங்களும் வந்து ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அந்த ப்ரொஃபஸர் வந்து உங்களை தான் வந்து பார்க்குறாரு. ஆனி, நீ 1 வீக்காக காலேஜுக்கு ஏன் வரவே இல்லை, வர முடியாது அப்படின்னா காலேஜுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் கேட்குறாரு. நீங்கள் எந்திரிச்சு நின்று, ஏன் நான் வரலன்ட்டு உனக்கு தெரியாது பாரு, ஆளையும் மண்டையும் பாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளார நீங்கள் நினச்சிக்கிறீங்க. உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், காலேஜுக்கு 1 வீக் வர முடியாது அப்படின்னா கிளாஸில் இன்ஃபார்ம் பண்ண முடியாதா, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல முடியாதா?
ஏன் 1 வீக்கா வரல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அந்த ப்ரொஃபஸர் யார் அப்படின்னா நம்ம ஷோகா தான். அவர் தான் வந்து ப்ரொஃபஸரு. உங்களோட ப்ரொஃபஸரும் அவர் தான், உங்களோட புருஷரும் எக்ஸ் புருஷனும் அவர் தான். நீங்கள் அவனை வந்து சார் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் அதனால தான் வர முடியல. எவ்வளோ பர்சனல் இஷ்யூஸாக இருந்தாலும் ஏன் பர்சனல் இஷ்யூவாக இருக்குது அதனால என்னால் வர முடியாதுன்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை காலேஜில் ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்ல முடியாதா அப்படின்ற மாதிரி வந்து சிவா சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு செம்ம காண்டி ஏறுது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவன் வந்து வாயை அப்படியே அந்த வாயை பிடிச்சி ஃபட்டுக்கணுன்ட்டு தான் ஆத்திரமா வருது எனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளாரையே திட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஒழுங்கா ரீசன் என்னன்னு சொல்லி ஒழுங்கா உன்னோட ஹெச்ஓடி கிட்ட போய் சொல்லு, புரியுதா? சும்மா 1 வீக்குக்கு வராமல் இருக்கிறவங்களையும் செப் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து அவர் அப்படி திட்டிட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் கண்டினியூ ஆகுது. நீங்கள் கரைச்சி கரைச்சி கொட்டிக்கிட்டே இருக்கீங்க ஷோகாவை. இவனை போய் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், என்ன சொல்லணும் என்ன சொல்லணும், இந்த மாதிரி ஒருத்தர் சிட்டு மூஞ்சியை போய் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவனை செம்மையாக திட்டுன்னு திட்டுறீங்க. கிளாஸை நீங்கள் கவனிக்கவே இல்லை, நினச்சி நினச்சி ஷோகாவை வந்து திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அவங்க ரேண்டமாக வந்து அவர் வந்து கிளாஸில் நடத்துனது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டெல்லாம் வந்து அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி இதை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. அப்படி உங்ககிட்டயும் வந்து அவர் வந்து கேட்குறாரு. உங்களுக்கோ திருன்னு முழிக்கிறீங்க. ஐயோ பதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு தான் கேள்வி கேட்டேன், பதில் சொல்ல தெரியாதா? கிளாஸ் எல்லாம் கவனிக்கிறேன் இல்லையா? எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டாங்க ஒன்றை தவிர. கிளாஸுக்கு நீ எதுக்கு வர? படிக்கிறதுக்கு வரியா இல்லை எதுக்கு வர? இல்லை டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வரியா? டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வரதா இருந்தா உன் வீட்லேயே இருந்துக்கோ, காலேஜுக்கு எதுக்கு வர? படிக்கிறவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. அவர் அப்படியே அந்த கொஸ்டினை இன்னொருத்தர் கிட்ட கேட்குறாங்க. அவங்க வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உட்கார போகிறீங்க ஷுகாவா, உன்னை உட்கார சொன்னேனா நான்? கிளாஸ் முடிகிற வரைக்கும் நின்றுட்டு இரு, அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். அடுத்த தடவையாவது கிளாஸில் நடத்துகிறத கவனிப்பல்ல. அப்படியே அந்த பீரியட்ஸும் முடியுது. நான் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பீரியட் வந்து டெஸ்ட் இருக்கும். இந்த 2 லெசனும் வந்து நான் டெஸ்ட்டு வைப்பேன். ஸோ அதெல்லாமே வந்து படிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. உங்களுக்கா அவ்வளோ ஆத்திரம் வருது, ஒரு மேலே அவ்வளோ கோவம் வருது, அப்படியே பிடிச்சி எதாவது பண்ணிடலாமான்ற மாதிரியானதான் உங்களுக்கு இருக்குது. அப்படியே வந்து கொஞ்சம் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. லைக் டெய்லியும் இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். சுகா உங்களை திட்டிக்கிட்டே இருப்பார். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்குவீங்க. அவனை பிடிச்சி நல்லா மனசுக்குள்ளே திட்டுறது அந்த மாதிரி தான் போகும். அப்படி ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழித்து லைக் வந்து ஒரு 5 மந்த்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 5 மந்த்ஸ் கழித்து காலேஜில் வந்து ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு இன்சார்ஜ் வந்து ஷூகா அண்ட் இன்னொரு 2 ஸ்டாஃப்ஸ் தான் வந்து இன்சார்ஜு. ஸோ அவங்க தான் வந்து எங்கள் ட்ரிப் போகிறோம், எத்தனை பேரெல்லாம் வரீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ் அரேஞ்ச் பண்ணுற வேலை வந்து இவங்க கிட்ட தான். லைக் ஷூகா இன்னும் 2 ப்ரொஃபஸர்ஸ் லைக் வந்து யார் வச்சுக்கலாம், ஒன்று ஜின்னுன்னு வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து கேர்ள்ஸ் ஸ்டாஃப்ஸ் ஏதாவது இருக்கணும்ல. ஸோ அதனால் வந்து யாரை வைக்கலாம், நிலான்னு வச்சுக்கலாம். ஸோ ஓகே நிலா. இவங்க 3 பேரும் தான் வந்து ஸ்டாஃப்ஸு. ஸோ இவங்க எல்லாருமே எல்லா இதுவுமே இது பண்ணிவிட்டு இந்தந்த டேட்டுக்கு நம்ம வந்து கிளம்புறோம், இந்த பிளேஸுக்கு தான் வந்து கிளம்புறோம். ஸோ எல்லோரும் இந்த டைமுக்கு வந்து காலேஜ்குள்ளார வந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படியே வந்து அந்த டேவும் வந்து வருது. நீங்கள்லாம் காலேஜுக்கு லைக் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, சரி இந்த பிளேஸில் இப்படியெல்லாம் போய் நம்ம இவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பிளானிங் எல்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த காலேஜ் கேம்பஸ்க்கு வந்துடுறீங்க. அந்த ட்ரிப் அன்னைக்கு எல்லாம் இப்போ ட்ராவலிங் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு லைக் என்ன சொல்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் டீச்சர்ஸ் வந்து எல்லாம் ஒன்று முன்னாடி இல்லை பின்னாடி அந்த மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து லாஸ்ட்டு சீட்டுக்கு முன்னாடி சீட்டில் தான் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஷூகாவா உங்களை தான் நோட்டீஸ் பண்ணுறாரு. என்ன வர வர ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரியே தெரியுது எனக்கு.
டயர்டா இருந்துகிட்டே இருக்காளே, என்னவா இருக்கும்? உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லாம இருக்குமோ? கேட்கலாமா? இல்ல இல்ல, கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது. ஆம்ப ஏன் போய் அவகிட்ட பேசணும்? வேணும்னா அவ வந்து பேசட்டும் என்கிட்ட. அப்படியே ட்ரிப் போகுது. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி இருந்துகிட்டே இருக்கு. நீங்க அப்படியே டயர்ட்ல அப்படியே தூங்கிடுறீங்க. அந்த பிளேஸும் வந்து ரீச் ஆகிருது. நீங்க நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இறங்கிடுறாங்க. அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள எழுப்புறாங்க. நீங்க எந்திரிக்கல. ஸோ அவன் பார்க்குறாரு. என்னாச்சு? சார் அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. எந்திரிக்க மாட்டேங்கிறா. சரி, நீங்க போங்க. நான் அவளை தூக்கிட்டு வரேன். இல்ல சார் பரவாயில்ல. சொல்றேன்ல, நான் தூக்கிட்டு வரேன். ஸ்வின் லைக் வந்து யஷோகா அப்படியே உங்களை வந்து தூக்கிட்டு அவர் வந்து உங்களை தூக்கிட்டு வராரு. பஸ்லேருந்து கீழே இறங்குறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறாங்க, என்னடா இது, இவர் தூக்கிட்டு வராரு. எப்பவும் வந்து கடுக்கடு கிடு கிடுக்கிட்டுலாம் இருப்பார், என்ன இவர் திடீர் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. இங்கே என்ன ஷோவா நடந்துக்கிட்டு இருக்கு? எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாம் அவங்கவுங்க வேலையை பாருங்கள். லைக் அங்கே ஹோட்டல்ஸ்லலாம் வந்து புக் பண்ணியிருப்பாங்க, ரூம் புக் பண்ணியிருப்பாங்களே, எல்லாரும் அவங்கவுங்க ரூம் கீயை வாங்கிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷோவா உங்களுக்கு என்ன ரூம் வந்திருக்கோ அதை அந்த டோர் ஓப்பன் பண்ணுங்கள், இவரை நான் படுக்க வச்சுட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரியே வந்து அசோகாவும் வந்து உங்களுக்கு அலாட் பண்ண ரூமில் உங்களை படுக்க வச்சுட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்த்தா பெட்டில் இருக்கீங்க. நான் எப்போ பெட்டுக்கு வந்தேன்? ஓ, ஒரு வழியா எந்திரிச்சிட்டியா நீ? எந்திரிச்சிட்டேன். செம்ம தூக்கம். நான் எப்படி பெட்டில் வந்தேன்? யார் என்னை தூக்கிட்டு வந்தா? ப்ரொஃபஸர் தான் உன்னை தூக்கிட்டு வந்தார். ப்ரொஃபஸரா? எந்த ப்ரொஃபஸரு? வேற யாரு? நம்ம ஷூஹா சார் தான் வந்து உன்னை தூக்கிட்டு வந்தார். நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, சரி நான் அவளை தூக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் தான் உன்னை வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஓ சரி. இவன் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான்? கேட்டேன் நான் தூங்கினா அவனுக்கு என்ன மூடிக்கிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே, தேவையில்லாத இது மாதிரி பண்ணிக்கிட்டு திரியிறான் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளாரையே நீங்கள் வந்து திட்டிக்கிட்டு இருக்கீங்க. சரிடி வா, நம்ம கேம்பிங் வந்து இன்னும் ஒரு 1 hour கழித்து நம்ம ஒரு மவுண்டெயின் மாதிரி போகிறோம். அங்கே தான் வந்து நைட்டு கேம்பிங் ஸ்டே. அங்கே ஆல்ரெடி வந்து ஆளுங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கேம்பிங் எல்லாம் பண்ணிட்டாங்களாம். வா போகலாம், ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நீங்களும் சரி நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இப்போ அப்படியே வந்து அந்த 1 hour வந்து அப்படியே ஜாலியாக வாக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணிட்டு அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு நடக்க நடக்க முடியல, ரொம்ப வந்து கால்லாம் வலிக்குது, முடியல உங்களால் நடக்கிறதுக்கு. அப்படியே வந்து நின்றுடுறீங்க. எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க முன்னாடி. லைக் வந்து ஒரு ஸ்டாஃப் முன்னாடி, ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி, ஒரு ஸ்டாஃப்ஸ் நடுவில், அப்புறம் இன்னொரு ஸ்டாஃப் வந்து பின்னாடி. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக போகிறாங்களா அப்படின்னு ஃபாலோ பண்ணுறதுக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பின்னாடி வந்து ஷூகா தான் வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஏன் நின்றுக்கிட்டு இருக்கா? அவர் உங்கள் பக்கத்தில் வராரு. என்னாச்சு உனக்கு? ஏன் நின்றுட்டே இருக்க? எல்லாரும் நடந்து போயிட்டுருக்காங்க, நீ மட்டும் நின்றுக்கிட்டு இருக்க, நட. நீங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து லைக் ஒரு மாதிரி ஆகுது, கண்ணெல்லாம் கலங்குது. ஷூகாக்கு ஏய் என்னாச்சு? ஏன் அழுகுற? என்னாச்சு? என்னால் நடக்க முடியல, காலெலாம் ரொம்ப வலிக்குது, ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கு. ஏய் சரி சரி, ஒன்றும் இல்லை அழாத, சரி வா நான் தூக்கிட்டு போட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஷூகா. அவருக்குள்ளார உங்கள் மேலே அவர் வச்சிருக்கிற லவ் வந்து அப்படியே கொஞ்சம் வெளியில் வருது. அல்லாதடி, ஃபோனை தூக்கிட்டு போகிறேன். வேண்டாம், அப்புறம் நீங்கள் தூக்கிட்டு போனால் எல்லோரும் அப்புறம் நமக்குள்ளார ஏதோ இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. எதுக்கு இதெல்லாம்? ஒன்றும் தேவையில்ல. ஏய் அவங்கக்கிட்ட நான் பார்த்துக்கிறேன்டி, வா. இவ்வளோ நேரம் இங்கே நின்றுட்டே இருக்க போறியா அப்படின்ற மாதிரி அவர் வந்து உங்களை தூக்குறாரு. தூக்குறப்போ என்னது இது, வெயிட் ஏறின மாதிரி இருக்கு. என்னத்தடி சாப்பிட்ட வெயிட் ஏறின மாதிரி இருக்கிற? முன்ன இருந்ததை விட வெயிட் ஏறி போய் கிடக்குற.
அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு செம்ம கோவம். இறக்கி விட்றா என்ன, இறக்கி விட்றா, என்னடி பண்ற அப்படின்னு நீங்க ஷூகாவோட கையில இருந்து குதிக்க பாக்குறீங்க. ஷூகா அப்படி அப்படின்ட்டு அவர் உங்களை இறக்கி விட்டுறாரு. என்னடி உனக்கு பிரச்சனை இப்போ? ஒன்றும் நீ புட்டுங்க தேவையில்ல, இன்னைக்கு நானே நடந்து போய்க்கிறேன், பரவாயில்ல, எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும். பெருசா பேச வந்துட்டான். தூக்க முடியலன்னா மூடிட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்கு தூக்கிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோமம் நடந்து போயிட்டே இருக்கீங்க. வா, இவளை வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது நொச நொச நொசம் சொல்றதையே ஆளைய வச்சுக்கிட்டு தெரியுறா அப்படின்னு வந்து அகின் ஜின் லைக் வந்து ஷூகா தூக்குறாரு. சாரி, ஜின்னு ஜின்னுன்னு வருது, மன்னிச்சோ. ஷூகா வந்து உங்களை தூக்குறாரு. முறைச்சி பார்க்குறீங்க. என்ன லுக் விட்ற? மூடிட்டாம இதை வா. அதான் முன்னால முடியல தூக்கிறதுக்கு ஓவரா சீன் போட்டல, இப்ப என்னடா இறக்கி விடு. ஏய், ஓவரா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்படியே வாய் நல்லா கடிச்சு வச்சிருவேண்டி, அமைதியா வந்துரு அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு வந்து அந்த கோவம் வருது. எவ்வளோ தைரியம் இருந்தா நீ அந்த மாதிரி சொல்லுவ? நீ யாரா இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு? நான் உங்ககிட்ட கேட்டேனா என்ன தூக்கிட்டு போனா உங்ககிட்ட கேட்டேனா அப்படின்ற மாதிரி வந்து நீங்க கத்துறீங்க. டக்குனு ஷோவை வந்து உங்களை கிஸ் பண்ணிடுறாரு. உங்களுக்கா ஒயிட் ஐஸ் ஆயிடுச்சு. அப்படியே கண்ணு அவ்வளோ பெருசாக விரிச்சு வைக்கிறீங்க. அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, இதுக்கு மேலே நீ பேசினேன்னு வச்சுக்கேன், இதை விட இன்னமும் டீப்பாக நான் கிஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஷோகா சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. உங்களுக்கா ஐயோ இவன் பண்ணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே வந்து ஹைட் பண்ணிக்கிறீங்க. ஷோகா அப்படியே வந்து நீங்கள் பண்ணுறதை பார்த்து அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு, இந்த மெத்தடு இன்னமும் ஒர்க் அவுட் ஆகும் போல். இனிமே நீ பேசுவ? மட்டும் பேச மாட்டடி. பேசுனா என்ன நடக்கணும் உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளாரே நினச்சிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. லைக் வந்து கொஞ்சம் தூரம் லைக் வந்து லைக் ரொம்ப தூரம் அவர் வந்து உங்களை தூக்க தான் நடந்து போயிட்டுருக்காரு. அவருக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கவும் செய்யுது. பட் ஆனால் இருந்தாலும் வந்து உங்களை முடியலை அப்படின்றப்போ அவரு தான் வந்து உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கும் வந்து நீங்கள் எவ்வளோ சொல்லியிருப்பீங்க, நான் இறக்கி விடு இறக்கி விடு, நான் நடந்து வரேன் போதும். ஏய், சும்மா வா, என்ன திரும்ப நச்சன்னு உனக்கு கொடுக்கணுமா உனக்கு? அப்போ தான் இன்னமும் அமைதியாக வருவியா? இல்லை 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 இல்லை, வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் அமைதியாக இருந்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் லைக் வந்து மேலே ரீச் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறமா தான் வந்து சரி இதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உங்களை இறக்கி விட்டுட்டு அவ்வளோதான் நம்ம ரீச் ஆகிட்டோம், இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நடந்து போனால் அங்கே ரீச் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஷூகா சொல்கிறாரு. சரி, அப்புறம் தேங்க்ஸ் ஹெல்ப்புக்கு அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. ஷூகாவும் நீங்கள் போன கொஞ்ச நேரம் ஒரு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு தான் அவரும் வந்து வராரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸா, ஏய் எங்கடி, என்னடி எவ்வளோ நேரம்டி நடந்து வர்றதுக்கு? ஆ, நீங்கள் பாட்டுக்கு என்னை விட்டு போயிட்டீங்க. நான் எனக்கா ஆல்ரெடி உடம்பே முடியல, ரொம்ப ஒரு மாதிரியாவே இருக்குன்னு சொல்லிட்டு நான் மெதுவாக நடந்து வந்தேன். அதுக்கு நீ இவ்வளோ நேரமாக வாடி? அதான் வந்துட்டல, அமைதியாக இருங்கடி. அப்படியே அங்கே டென்ட் எல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து அந்த டென்ட்டில் 2-3 பேர் அந்த மாதிரி தூங்குற மாதிரியான டென்ட்டு தான் வந்து ரெடி பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வரிசையாக அங்கங்கன்ட்டு இருக்குது. எல்லாருமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அங்கே உட்கார்றதுக்கெலாம் வந்து கீழே தானே உட்காரணும். ஷுகா உங்களை எதுவும் நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் உட்காரும் போதும் சரி, எந்திரிக்கும் போதும் சரி, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு உட்கார்ற மாதிரி உட்காடுறீங்க. அதே மாதிரி எந்திரிக்கும் போதும் வந்து கஷ்டப்பட்டு தான் எந்திரிக்கிறீங்க. என்னாச்சு இவளுக்கு? ஏன் உட்கார்றதுக்கும் எந்திரிக்கிறதுக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா? ஆனால் உட்காரும் போதும் வயிற்று பிடிச்சிட்டு தான் எந்திரிக்கிறா, உட்காரும்போதும் அதே தான் பண்ணுறா, வயிற்று பிடிச்சிட்டு தான் உட்காடுறா. என்ன தான் அவளுக்கு நடக்குதோ? ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? என்ன ஆச்சுன்னு கேட்கலாமா அப்படின்ற மாதிரி அவர் நோட்டீஸ் உங்களே தான் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது தான் வந்து உங்கள் வயிற்றை நோட்டீஸ் பண்ணுறாரு. அது கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்குது. என்னது இது? இவளுக்கு வயிறு பெருசான மாதிரி இருக்குது. தொப்பை கிப்ப போட்டாளா? அதனால தான் தூக்கும்போது வெயிட்டாக இருந்தாலோ? துப்பெல்லாம் இருக்காது இவளுக்கு, அதுக்குள்ளேயுமா வந்து துப்பு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு.
லைக் வந்து என்னதுன்னா, லைக் வந்து அங்க குக்கிங்க்கும் வந்து குக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த ஸ்மெல்லுக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி குமட்டுது. லைக் வந்து வாய பிடிச்சிட்டு ஒரு மாரி சைடுல அந்த பக்கம் போய் வாமிட் பண்றீங்க. என்ன இவ புதுசு புதுசா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா? அவளுக்கு பிடிச்சது தானே அங்கே சமைச்சிட்டு இருக்காங்க. மெனுவே நான் தானே கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்மெல்லுக்கு இவ வாந்திலாம் எடுக்க மாட்டாளே. எனக்கு பிடிக்காத சமைக்கிறாங்கன்ட்டு போய் அங்கே சமைக்கிற இடத்துல தான் நின்றுட்டு இருப்பா. ஏன் வாந்தி எடுக்கிறா? அவர் உங்க காலையை நோட்டீஸ் பண்றாரு. லைக் வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கு. பேசாம நம்ம சேட் ஜிபிடி கிட்ட கேட்டுடலாமோ? கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இருக்கு, அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவும் வந்து ஆன்சர் கொடுக்குது. ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆன்சரும் வந்து கொடுக்குது. சிவாக்கு ஷாக் ஆயிடுச்சு. ப்ரெக்னெண்ட்டா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? அதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் ப்ரொடெக்ஷன் வச்சு தானே பண்ணேன். எப்போ எப்போ சுகா சுகா கடைசியாக ஒரு தடவை சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணியேடா. அப்போ ப்ரொடெக்ஷன் எதுவுமே போடலையேடா. ஐயோ, அப்பா ஆகியிருப்பாளோ. எதுக்கும் உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஒரு வேளை நீங்கள் மறைச்சி இருக்கீங்களோ, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத ஒரு வேளை மறைச்சிட்டிங்களோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஷுகா திங்க் பண்ணுறாரு. அவர் உங்களே தான் வந்து முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. லைக் அவருக்கு கோவம் வருது. நீங்கள் மறைச்சிட்டீங்க, ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அது பெரிய விஷயத்த நீங்கள் மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம் வருது. லைக் அப்படியே வந்து அந்த டிஜே லைக் மியூசிக்ஸ் எல்லாம் போட்டு ஜாலியாக டான்ஸ் எல்லாம் ஆடி வைப் பண்ணிட்டு நீங்கள் டான்ஸ் ஆட போகல, உட்காந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. ஏன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. எல்லோரும் வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ட்டுக்கு வந்து எல்லாம் தூங்க போயிடுறாங்க. உங்களுக்கு வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் தான் 2 பேருமே தூங்குற மாதிரி தான் வந்து நீங்கள் உங்களுக்கு டென்ட்டு. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாருமே தூங்கினதுக்கப்புறமா நல்ல டீப் ஸ்லீப்பு போனதுக்கப்புறமா ஷூகா வந்து உங்களோட டென்ட்டுக்கு உள்ளார வந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு அவரோட ரூம், அவருக்குன்னு டென்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டென்ட்டுக்கு தான் அவர் உங்களை தூக்கிட்டு போயிட்டு உங்களை அப்படியே மெதுவாக படுக்க வச்சு அந்த டென்ட்டை ஜிப் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாரு. லைக் வந்து நீங்கள் உங்களோட டாப்ஸை தூக்கி பார்க்குறாரு. பார்த்தா லைக் வந்து வயிறு பெருசாக இருக்குது, உங்கள் செஸ்ட்டும் வந்து பெருசாக இருக்குது. அவருக்கு டவுட்டு வருது, ஒரு வேளை கன்ஃபார்ம் ப்ரெக்னென்ட் தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு 99% கன்ஃபார்மே ஆகிருச்சு. அவர் உங்கள் பெல்லியை டச் பண்ணுறாரு. லைக் சில கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் எல்லாம் வந்து இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கு, அவருக்கு ஃபீல் ஆகுது. அவருக்கு கண்ணெலாம் கலங்குது. லைக் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் வந்து சும்மா இரு, தூங்கு பாப்பா, அம்மாவை தூங்க விடுடிச்சாலும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே வயிற்ற ரப் பண்ணிட்டு உங்கள் தூக்கத்துலேயே அதை பேசிகிட்டு இருக்கீங்க. ஷூகாவுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நீங்கள் மறைச்சிட்டிங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத அப்படின்ற மாதிரி. அவர் உங்களை ஒழுக்கிறாரு. ஏய் அனி, அனி எந்திரு அனி. ஏய் கொஞ்ச நேரம் தூங்க விடு ஆனி, எந்திரி அப்படின்ற மாதிரி ஷூகா லைக் ஒரு மாதிரியான அந்த வாய்ஸில் சொல்கிறாரு. நீங்களும் வந்து பக்குன்னு எந்திரிக்கிறீங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவர் உங்களை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நல்லா கண்ணை தேய்ச்சிட்டு பார்க்குறீங்க. நீங்கள் அப்படி சுற்றி பார்க்குறீங்க. இது 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 என்னோட நீங்கள் அப்படின்ட்டு பேச வரதுக்குள்ளார அவர் உங்கள் பேக் ஹெட்டை பிடிச்சி செம்ம கூமாக கிஸ் பண்ணுறாரு. லிப்பெல்லாம் பயங்கரமாக கடிக்கிறாரு. நீங்கள் அடுக்குறீங்க, தள்ளுறீங்க, கொஞ்சம் கூட வந்து சுகர் நகரவே இல்லை. அவர் கோவத்தை முழுக்க உங்கள் அந்த கிஸ்ஸில் தான் செம்மையாக காட்டிகிட்ருக்காரு. லிப்ஸ்லாம் ப்ளீட் ஆகுது. அந்த ப்ளட்டையும் வந்து அவர் அப்படியே லிக் பண்ணுறாரு. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தான் பிரேக் பண்ணுறாரு. நீங்கள் டீப் பிரெத் எடுத்துகிட்ருக்கீங்க. எதுக்கு எதுக்கு இப்படி பண்ணுற? அதை நான் தாண்டி கேட்கணும், என்னடி இது அப்படின்ட்டு உங்கள் பெல்லி தான் பாயிண்ட் பண்ணுறாரு. பார்த்தா அவர் உங்கள் டாப்ஸில் கழட்டு இருப்பார். இப்போ நீங்கள் இன்னொரு சைடு தான் இருக்கீங்க மேலே. உங்களுக்கு ஷாக்கு அப்படின்ட்டு உங்கள் பாடி ஹைட் பண்ணுறீங்க. நீங்கள் மறக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னடி இது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா?
கேக்குறதுக்கு பதில் சொல்லு. பிரெக்னெண்டா இருக்கியா நீ? ஆமா, பிரெக்னெண்டா இருக்கியா. இப்போ அதுக்கு என்ன அப்படின்ட்டு சொன்னதுன்னு பலாருன்னு உங்களுக்கு ஒரு அற விழுது. கையில கன்னத்துல கையை வச்சுட்டு அப்படியே பாக்குறீங்க. அறிவு இருக்காது உனக்கு? இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சு வச்சிருக்க. உன் வயிற்றுல இருக்கிறது என்னோட குழந்தை. எவ்வளோ தைரியம் இருந்தா இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிருப்ப அப்படின்ற மாதிரிலாம் வந்து சுகர் சொல்றாரு. இங்க அப்படியே வந்து கண்ணெல்லாம் வந்து தனித்தனியா தார தாரையா ஊத்துது. ஆமா, நான் சொல்லலை. இப்போ என்ன அதுக்கு உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணலை. இது என்னோட குழந்தை, ஏன் குழந்தை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. வாய மூடிட்டு இருந்துற நீ. இது உனக்கு மட்டும் குழந்தை இல்லை, இது என்னோட குழந்தையும் கூட. எப்படி உனக்கு மனசு வந்துச்சு என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா உனக்கு? அந்த குழந்தையோட அப்பண்டினா வேண்டான்னு தானே போனேன். இப்போ உனக்கு இந்த குழந்தை மட்டும் வேணுமா? நான் வேண்டான்னு தானே போனேன். என் மூலியமா வர குழந்தை மட்டும் உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி நீங்க இன்னும் அந்த கோவம் உங்களுக்கு இருக்கு. அவர் உங்க கழுத்து தான் பிடிக்கிறாரு. நானடி ஒன்று போன்னு சொன்னேன். நீ தானடி வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும் வேணும் வேணும்னு அட்டம் பிடிச்சு நின்ன. சொல்றி, நானா உனக்கு கொடுக்குறேன் போ அப்படின்ட்டு சொன்னேன். எப்போ பார்த்தாலும் எந்த சண்டைக்கும் டிவோர்ஸ் டிவோர்ஸ் டிவோர்ஸ்ன்னு சொல்லி கடைசியில டிவோர்ஸும் வாங்கிட்டல அப்படின்ற மாதிரி அவர் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. அவர் உங்களை ஹக் பண்றாரு. ஏன்டி இப்படி பண்ற? ஏன்டி என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் தெளிவா தாண்டி உன்கிட்ட சொன்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க புரிஞ்சுக்கோ, எக்ஸ்பிளைன் பண்றேன்னு எவ்வளவோ சொன்னேன். ஆனா நீ இல்லை, உன்னோட பிடிவாதத்தினால இப்போ டிவோர்ஸ்ல வந்து என் குழந்தையவே நீ என்கிட்ட இருந்து மறைச்சு இருக்கல. அவர் ஹக் பண்ணதுமே நீங்களும் வந்து அழ ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அப்படியே வந்து உங்கள் ஃபேஸ் எல்லாம் வந்து கப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லும் கிஸ் பண்ணி, ஒன்றும் அழாதடி ப்ளீஸ் டி, இப்போ வச்சு நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுடி அப்படின்ட்டு வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்க்கு வந்து அவர் கிளியர் பண்ணுறாரு. அப்போ தான் உங்களுக்கும் வந்து புரியுது, லூசுத்தனமாக தேவையில்லாமல் நாம் வந்து இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து இருந்தாலும் நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது, அட்டங்குறலா போகிறேன், அவன் மேலே ஏதாவது சொல்லிட்டா மட்டும் அவங்களுக்கு அப்படியே இதாயிரும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளாரையே வந்து நினச்சிக்கிறாரு. சரி சரி, சொல்லியிருக்க கூடாதுதான், விடுடி. இனிமே இந்த டிவோர்ஸ் எல்லாம் வேண்டாண்டி. திரும்ப நம்ம ஒன்னா இதை சேர்ந்து வாழலாம் பொண்டாட்டி. வேண்டாண்டி, தனியா இருக்க வேண்டாண்டி அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே அந்த வாய்ஸ் பிரேக் ஆகுது. உங்களுக்கா அந்த கோவம், லைக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிளியராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கோவம் எப்படி என்ன அப்படி சொல்லலாம், அடிக்கலாம் அப்படின்ற கோவம் உங்களுக்கு. நான்லாம் வரமாட்டேன் உன் கூடலாம், நான் வரமாட்டேன், டிவோர்ஸ் ஆனது டிவோர்ஸ் ஆனது தான், உன் கூட நான் வரமாட்டேன்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகருக்கு டென்ஷன் ஆகுது. இதை பாரு, உங்ககிட்ட நான் இங்கே பெர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு இல்லை, நீ வர அவ்வளவுதான். ட்ரிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா உன்னை வீட்டுக்கு தான் நான் கூப்பிட்டு போவேன், உன்னோட வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன், புரியுதா அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. அவர் சொல்ற டோனே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது. என்ன திரும்ப அடிச்சிருவானோ அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அடிக்க மாட்டேன், மூஞ்சி அப்படி வைக்காத சரியா? சாரி, அடிச்சிருக்க கூடாதுதான், அடிச்சிட்டேன், சாரிடி. உங்க ஃபேஸ்ல அப்படியே கிஸ் பண்றாரு. உங்க சீக்ஸ்ல எங்க வந்து அரைஞ்சாரோ அங்க கிஸ் பண்றாரு. அதுக்கப்புறமா இப்போ அந்த டென்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் 2 பேருமே வந்து படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஷூகரோட செஸ்ட்டில் தான் படுத்துட்ருக்கீங்க. அவரும் வந்து அப்படியே வந்து உங்களோட ஹெட்டை தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்படியே நீங்களும் வந்து தூங்கிடுறீங்க. நீங்கள் தூங்கினதுக்கப்புறமா அகெயின் உங்களை தூக்கிட்டு போய் உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அவரும் வந்து அவரோட டென்ட்டுக்கு வந்து படுத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் எந்திரிக்கிறீங்க. லைக் வந்து ஷூகா தான் பக்கத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு தட்டி தட்டி பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு படுத்துட்டு இருக்காங்க. ஏய், சும்மா தட்டிக்கிட்டே இருக்கடி, தூங்கிட்டு இருக்கல, போடி அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி அவளோட வாய்ஸ் வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. திரும்ப டென்ட்டுக்கு கூப்பிட்டுட்டானா?
அப்படின்னு நீங்களும் வந்து எந்திரிச்சு போறீங்க. ஷூகாவா அவரும் வந்து அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தூக்கமே வரல. சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எந்திரிச்சு அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. சிலர்லாம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ ஷூகாவோட டென்ட்டுக்கு தான் வந்து போகிறீங்க. உள்ளார போயிட்டு அவன் மேலே படுத்துக்கிறீங்க. என்னடா இது, ஏதோ வெயிட்டாக இருக்கே அப்படின்னு அவர் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள், ஏய் பொண்டாட்டி இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க உன் டென்ட்டில் இல்லாமல்? நான் என் புருஷன் கூட தூங்க வந்தேன், உனக்கு என்ன, உனக்கு வேண்டாம்னா போடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அகெயின் ஷூகாவோட செஸ்ட்டில் படுத்துட்டு நல்லா தூங்கிடுறீங்க. ஷூகாக்கா இவ்வளோ அப்படின்ற மாதிரி அவரும் வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குறாரு. அதுக்கப்புறமா வந்து எல்லாம் சரி கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அவர் வெளியில் வந்துடுறாரு. நீங்கள் மட்டும்தான் உள்ளார தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த 2 டேஸ் ட்ரிப்புமே வந்து ஷுகா உங்களை அவ்வளோ கேரிங்காக வந்து பார்த்துக்கிறாரு. மற்றவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி வந்து அவர் உங்களை பார்த்துக்கிறாரு. உங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் பிடிக்காத மாதிரியே வந்து நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஷுகாவுக்கு தெரியுது நீங்கள் வேணுன்ட்டே தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இருந்தாலும் சரி நம்ம பொண்டாட்டி தானே பண்ணிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி அவரும் வந்து நீங்கள் என்ன தான் வந்து பிடிக்கல அப்படி இப்படி எது சொன்னாலும் ஷூகா வந்து அவர் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. உங்களை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து டேக் கேர் வந்து பண்ணிக்கிறாரு. ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் காலேஜுக்கும் வந்து போயிட்டீங்க. அங்கேருந்து காலேஜ்லேருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போவாங்கள்ல, அதே மாதிரி தான் சரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஏ வாடி போகலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறா. உடனே ஷூகாவா அவள் வரமாட்டா, அவள் என் கூட தான் இருக்க போகிறான், நீ போ சார் அது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை வந்து உங்களை பார்க்குறா. அவளை என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன ஓ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் லைக் வந்து லைக் டிவோர்ஸ் ஆனது நீங்கள் இன்னும் சொல்லலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. லைக் வந்து ஷுகா தான் உங்கள் ஹஸ்பண்டுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேங்குக்கு மட்டுமே தெரியும். ஸோ அவங்களாம் வந்து கிளம்பி போயிட்டாங்க. நீங்கள் எதுக்கு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்படி பேசுகிற? என்ன நீ ப்ரொஃபஸராக இருந்தால் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டே இருக்கீங்க. ஷுகாவா ஒன்றுமே பண்ணல. உங்களை அலேக்க தூக்கிட்டு போகலாமா பொண்டாட்டி வீடு, உன்னோட சத்தம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப போராக இருக்குது, நீ வீட்டுக்கு போய் எவ்வளோ வேணாலும் கத்திக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி வந்து அவரு தூக்கிட்டு உங்களை தூக்கிட்டு அவரோட வீட்டுக்கு தான் வந்து போகிறாரு. அண்ட் இதோட இந்த ஸ்டோரியை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும் இது வந்து ரொம்ப கொஞ்சம் மொக்கையாக தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு வந்து டைம் இல்லாததன் காரணத்தினால் இதோடு வந்து நான் வந்து முடிச்சிட்டேன். எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலி இதை வேறு மாதிரிலாம் வந்து யோசித்து வச்சுருந்தேன். பட் ஆனால் டைமிங் எனக்கு இல்லை, பத்தவே இல்லை. ஸோ அதனால தான் இதை வந்து இந்த மாதிரி கொண்டு போய் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அப்படியே லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்கடா ஃபேரிஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும், ரெக்வஸ்ட் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.